லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினராய் நம்முடைய கவனத்திருப்போம். யாரும் என்று லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். வசனம் முதற்கொண்டு அதிகாரம் முடிகிற வரைக்கும் சேர்ந்து வாசிப்போம். 24:50 வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். இந்த நாட்களிலே நான் கடந்த வாரங்களிலே நான் சொல்ல ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் தம்மை உயிருள்ளவராக காண்பித்தார் என்பதாக வாசிக்கிறோம். இந்த 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு பல்வேறு காரியங்களை ஆண்டவர் தரிசனமானார். தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை குறித்து அவரோடு பேசினார் என்பதை வாசிக்கிறோம். அவைகள் மிக முக்கியமானவைகள். உயிர்த்தெழுந்த பின்பு உள்ள 40 நாட்கள் மிக முக்கிய நாட்கள். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் சொன்னால், இந்த நாட்களில் ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பதாக 40 நாட்கள் பக்தி என்ற நிலைமையிலே அநேகர் சாப்பாட்டை வெறுத்து தூக்கத்தை இல்லை பல காரியங்களை வெறுத்து அந்த 40 நாட்கள் பக்தியின் வேஷத்தோடு இருக்கிறார்கள். அந்த 40 நாட்கள் என்ன என்பதை குறித்து வேதத்தில் சொல்லப்படவில்லை. இருப்பது தவறல்ல, ஆனால் பாரம்பரியமாய் அந்த 40 நாட்கள் என்பது எதை குறித்து சொல்வது என்று நானும் பைபிளில் பார்த்தேன். ஆனால் உயிர்த்தெழுந்த பின்பு உள்ள 40 நாட்கள் மிக முக்கியம். ஆண்டவர் மிக முக்கியமான காரியங்களை சொன்னார் என்பதை குறித்து தான் கடந்த வாரங்களிலே நான் சில வசனத்தை, சில சம்பவங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். தேவ சித்தத்தை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பாய் இருக்கிற காரியங்களை குறித்தும் ஆண்டவர் மிகவும் எதிர்பார்க்கிறார். உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சொன்ன காரியங்கள் மிக முக்கியம் என்பதை நாங்களோடு பகிர்ந்தேன். இந்த நாளிலும் ஆண்டவர் அவர் பரமேறி போகிற நாளிலே நடந்த சம்பவத்தை நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். இந்த வாரத்தில் சில இடங்களில் ஆண்டவர் பரமேறி போன தினம் என்று அன்றைக்கு விசேஷமாக கேத்தலிக் அவர்கள் அதை கொண்டாடுவதை பார்க்க முடியும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் கழித்து அவர் பரமேறி போன சம்பவம் தான் இங்கே சொல்லப்பட்டுவிடும். அதைத்தான் இந்த காலவழியிலே உங்களோடு பகிர்ந்தபடியாய் என்னிடம் பாரப்பட்டதாலே நான் பேசும்படி விரும்புகிறேன். லூக்காவின் சுவிசேஷத்திலே வாசித்த சம்பவம் அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியங்களும் ஒன்று போல இருக்கிறதை நான் பார்க்க முடியும். அவர்கள் எருசலேமிலே காத்திருக்கும்படியாய் ஆண்டவர் சொன்னார். சொல்லிவிட்டு அவருடைய கண்களுக்கு முன்பதாக இறைச்சவாரங்க எழுந்தள்ளி போனார். எல்லாரும் பார்த்து கொண்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் தூதர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படி அவர் என்ன செய்வாரு, திரும்ப வரப்போகிறார். அந்த உயிர்த்தெழுந்த நாளில் சொல்லப்பட்ட ஆண்டவர் பரமேறி போகிற பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளில் சொல்லப்பட்ட வார்த்தை அவர் திரும்ப வருவார் என்கிற செய்தி அந்த நாளிலே சொல்லப்பட்டது. நான் வசந்த வாசித்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு 21ஆம் அதிகாரத்தில் நான் அன்னைக்கு தியானித்து சீஷர்கள் பயந்து இருந்தார்கள். ஆனால் இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் பரமேறி போன உடனே எப்படி வந்தாங்கன்னா எருசலேமுக்கு
மிகுந்த சந்தோஷத்தோடு என்ன செய்தார்கள்? எருசலேமுக்கு போனார்கள். நாடோறும் ஜெபாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டான வாசிக்கிறோம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த ட்ரெயின் எல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தையின்படி சரியாய் நடைபெறுகிற ஒரு காரியங்கள். பழைய ஏற்பாட்டிலே பண்டிகை என்று சொல்கிற லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே பண்டிகை குறித்து சொல்லப்பட்ட அதோடு இணைந்திருக்கிற தீர்க்கதரிசனமாக அங்கே சொல்லப்படுகிறது. அது நிறைவேறுதலாக இயேசு செய்த காரியத்தை தான் இங்கே பார்க்க முடியும். அது சொல்லப்படுகிறது, அவர்களை பெத்தானியா வரைக்கும் என்ன செய்தாராம்? அழைத்துக் கொண்டு போனார் என்பதாக பார்க்கிறோம். பெத்தானியா என்பது ஒலிவ மலையின் கிழக்குப்புற அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க, 18ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 11:18. பெத்தானியா ஊர் ஏறக்குரிய எத்தனை மைல் தூரம்? 2 மைல் தூரத்திலே அந்த பெத்தானியா இருந்தது. அது ஒரு சின்ன கிராமம். அங்கே அந்த பெத்தானியா கிராமத்தை குறித்து சரித்திர ஆசிரியர் சொன்ன சில காரியங்களை நான் பார்த்தேன். அது ஏராளமான அத்தி மரங்கள் அந்த பெத்தானியாவிலே காணப்பட்டது. எரியோவுக்கு போகிற ஒரு சாலை என்பதாக பார்க்கிறோம். நமக்கு தெரியும். இந்த பதில பின்னால நினைப்பட விரும்புகிறேன். ஆண்டவர் பெத்தானியா புறப்பட்டு வரும்பொழுது கழுதை மேல என்ன செய்வார்? வரும்பொழுது எருசலேமுக்கு பவனி வருவதை நான் பார்க்க முடியும். சிலுவைக்கு போகும் என்பதாக அவர் செய்த காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் தன்னால் பயன்படுத்தப்பட விரும்புகிற இந்த 11 அப்போஸ்தலர்களையும் தேவன் எங்கே அழைத்துக் கொண்டு போனான்னு சொல்லப்படுகிறது? பெத்தானியா வரைக்கும். அங்க கொண்டு போய் தான் அவளை ஆசிரியத்து கொண்டிருந்தார். ஆசிரியத்தின் பொழுது என்ன செய்தாரா? எடுத்துக் கொள்ளப்பட்டார். அங்கு ஆசிரியக்கப்பட்ட அந்த அப்போஸ்தலர்கள் தான் உலகத்திற்கே ஆசீர்வாதமாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பெத்தானியா என்பதை என்ன குறிக்கிறேன் சொன்னால், ஒரு ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் காணப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது அவனை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நீ எப்படி இருப்பாய்? ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் அழைத்தார். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை அழைத்திருப்பதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்மை மட்டும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக அல்ல. நான் நல்ல வீடு கட்டினேன், நல்லா சாப்பிட்டேன், நல்ல சுகத்தோடு இருக்கிறேன், நல்ல வேலை இருக்கு, ஸ்தோத்திரம், அப்பதான் இல்லை. நாம் மற்றவர்களுக்கு என்னவா இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் அழைத்தார். இந்த பெத்தானியா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் மாத்திரமல்ல, அனைவரை அந்த 11 ஆசீர்வதிக்கிற ஒரு ஸ்தலமாய் காணப்பட்டதை நான் பார்க்கிறோம். பெத்தானியாவிலே இடம் என்று சொல்றேன். பெத்தானியாவின் சிறப்பை நான் சொல்ல போகிறேன். அந்த இடத்தை பத்தி அல்ல. அநேகர் இடத்தை பிடிச்சுடுவாங்க. நான் இந்த இடத்துக்கு வந்ததுன்னு எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம். சிலர் எனக்கு இந்த சைக்கிள் பைக் வாங்கினோடனே ஆசீர்வாதம், இந்த கார் வாங்கினது ஒரே ராசி, இந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து ராசி ராசியும் ஆசீர்வாதம் பிள்ளையினால, இடத்தினால, காரினால, பைக்னால வருதில்லை, கர்த்தரால வருது. தவறான காரியம். இந்துக்கள் சொல்வது போல, பிரஜாதிகள் சொல்வது போல தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது செய்கிற காரியம். அதே பெத்தானியா என்று சொல்லும்போது நான் இடத்தை முக்கியப்படுத்தி சொல்லவில்லை, நான் இடத்தின் காரியங்களை அவங்க சொல்ல போகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் தேவன் விரும்புகிறார். எருசலேம் இருந்தது. எருசலேமுடைய தேவாலயம் மிக முக்கியமான ஆலயம். எருசலேமுடைய ஆலயம் அங்கே கொண்டு போய் தேவனுடைய ஆசீர்வதித்திருக்கலாம். பெத்தேல் இருந்தது, அங்கே கொண்டு போய் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கலாம். எபிரோன், தாவீது கேட்ட எபிரோன் அங்கே இருந்தது, அங்கே அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கலாம். யோசிச்சு பாருங்க.
எத்தனையோ ஸ்தலங்கள் இருந்தது. ஆனால் தேவன் அவளை அங்க கொண்டு போகல. எங்க அழைத்து கொண்டு போகிறாராம்? பெத்தானியா கொண்டு போகிறார். சொன்னேன், ஆண்டவர் வைத்துள்ள பின் நடக்கிற காரியங்கள் சாதாரண காரியங்கள் அல்ல. அங்கே அழைத்து கொண்டு போகிறார். அங்கே வைத்துதான் அவளை ஆசீர்வதித்தார். உலகத்திற்கு ஆவிக்குரிய பிரகாரமாக எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த கால்களிலே நம்மையும் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக தேவனை மாற்றும்படியாக விரும்புகிறார். ஏன் ஆண்டவர் எருசலேம் இருந்தது, எருசலேமின் தேவாலயம் இருந்தது, பெத்தேல் ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமான இடம் இருந்தது, எபிரோன் தாவீது ஆண்டவர் கேட்டபொழுது விருந்தவை குடியில் சொன்னார், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இடம் இருந்தது. இப்படி பல்வேறு ஸ்தலங்கள் காணப்பட்டாலும் ஏன் ஆண்டவர் பெத்தானியாவுக்கு சீசனை அழைத்துக் கொண்டு போக வேண்டும்? ஒரு ஆண்டவர் பல்வேறு நேரங்களில் பெத்தானியாவுக்கு போயிருக்கிறார். அதல்ல, அவர் மரணம் அடைவதற்கு முன்பதாக, சிலுவைக்கு செல்லும் முன்பதாக பெத்தானியாவிலே அவர் பெற்றுக்கொண்ட சில அனுபவங்கள், அவருடைய இருதயத்தை மகிழ்வூட்டின சில காரியங்கள் பெத்தானியாவுடைய உள்ளத்தில் இடம் பிடித்து விட்டது. அதனால அந்த வசனத்தை தியானிக்கும் யோசித்தேன். ஆண்டவர் இந்த பெத்தானியாவில் அன்றைக்கு சிலுவைக்கு போகும் முன்பதாக பெத்தானியாவில் இருக்கிறார். அன்றைக்கு தீர்மானம் என்றாரு, சீசன்ல எங்க கொண்டு தான் ஆசிரியர் போவேன், பெத்தானியாவில் கொண்டு போய் உள்ளத்திலே இந்த பெத்தானியா இடம் பிடிக்க காரணம் என்ன? இடத்தின் சிறப்பல்ல, அங்கே நடந்த காரியங்களின் சிறப்பு. அவர் பெற்றுக்கொண்ட சில அனுபவங்கள் உள்ளத்திலே பெத்தானியாவை இடம் பிடிக்கும்படியாக செய்தது. இந்த காலங்களிலே ஒவ்வொருவரையும் தேவன் பெத்தானியாவாக மாற்ற விரும்புகிறார். என்னோடு நீங்கள் வேத வசனத்தை திருப்புகிறானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசியுங்கள். பஸ்கா பண்டிகை வர அப்படின்னா என்ன அர்த்தம்? பஸ்கா பண்டிகை அன்று இயேசு எங்க தொங்குகிறார்? இப்ப சிலுவையில் தொங்குகிறார். கரெக்டா, எக்ஸாக்டா இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். அந்த நாளிலே பஸ்காவாக கிறிஸ்து நமக்கு பஸ்காவாக என்ன செய்றாருங்க? பலியிடப்பட்டார். அப்ப இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக வாசிங்க, பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ஒரு ஃபீஸ்ட் வைக்கிறார்கள், ராவிருந்து பண்ணினார்கள். பண்ணும்போது மார்த்தாள் பணிவிடை செய்தால் பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான் லாசரு. கவனிங்க, 3 பேருடைய காரியங்களை பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவர் இயேசுடைய உள்ளத்திலே அதிகமாய் பதிக்கப்பட்ட இடம் பிடித்த ஒரு காரியம். இங்கே மார்த்தாளை குறித்து எழுதப்படுகிறது, லாசரை குறித்து எழுதப்படுகிறது, மரியாதை குறித்து எழுதப்படுகிறது. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் முதலாவது அங்கே ஒரு கிராமத்துக்கு போகும்போது மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டுக்கு கூட்டு போகிறார். அங்கே வீட்டுக்கு கூட்டு போய் அவள் சமையலுக்கு வேலை செய்கிறாள். மரியாதை இயேசுவின் பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாள். லாசரு எங்க போனான்னு தெரியாது. லாசரு எங்க போனான்னு தெரியாது. மார்த்தாளை ஆண்டவர் கடிந்து விடுகிறார். மார்த்தாளை மரியாதை பாராட்டுகிறாள். மரியாதை ஆண்டவர் இயேசு கடிந்து விடுகிறார். ஆனா இங்கே அப்படி இல்லை, இந்த இடத்துல அப்படி இல்லை. இந்த 3 காரியங்களை நான் பார்க்கிறோம். நான் கீழே சொல்ல வேண்டும். முதலாவது மரியாதை முன்னிலைப்படுத்தபடியாக விரும்புகிறேன். மரியாள் நளதம் என்னும் தைலத்தினால, அது பரிமள தைலத்தினால அவள் அபிஷேகிக்கிற நிலைமை பார்க்கிறோம். அந்த வாசனை வருது. சிஷ்யர்கள் சொல்றாங்க, இவ்வளவு பணத்தை வீணாகிட்டாலே இது 300 பணத்துக்கு விற்று என்ன செய்யலாம்? உடைத்த தெரியாது. எப்ப தெரியும் சொன்னா, அப்படி உடைக்க தெரிய போனா புடிங்கிருப்பான். யாருக்கு தெரியும் உடைக்கிறாள்? அந்த வாசனை
மோசம் நடப்பது அப்பதான் தெரியும். மரியாள். இரண்டாவதாக லாசரு இயேசுவோடு என்ன செய்யாங்க? உணவருந்திக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக மார்த்தாள் இயேசு என்ன செய்தால்? பணிவிடை செய்கிறாள். பணிவிடை செய்கிறாள். இந்த மூன்று காரியங்கள் பெத்தானியாவிலே காணப்பட்டதுனாலே அது இயேசுடைய உள்ளத்தில் அதிகமான இடத்தை பிடித்தது. இந்த மூன்று அனுபவங்களை சுட்டி காட்டுகிறது. இந்த காலங்களிலே என்னுடைய ஜெபம், என்னுடைய இருதயத்துடைய வேண்டுதல், தேவ சமூகத்தில் நான் ஜெபித்திருக்கிற காரியம் எல்லாம், ஆண்டவரே என்னுடைய சபை, என்னுடைய வீடுகள், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இந்த பெத்தானியாவின் அனுபவத்தை உடையதாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, பெத்தானியாவின் அனுபவத்தை உடையதாய் காணப்பட வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தோடு தான் வார்த்தையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவதனால் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதம் என்றல்ல, நம்ம தேவன் ஏதோ விதத்தில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்வாங்க? ஆசீர்வாதமாக இருப்பார்கள். முதலாவது ஒன்றன் பின் ஒன்றாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது மரியாதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அது இன்பமான ஒரு வாசனையை கொடுக்கிற ஒன்று, தேவன் முகர்கிற ஒன்று. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் ஆசரிப்பு கூடாரத்திலே தூபமிடம் என்று பசுத்த ஸ்தலத்திலே ஒன்று இருந்தது. அதில் ஆசாரியன் தூபமிடுவான். அதை பசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் அதை முகர்ந்தார் என்று எழுதப்படுகிறது. அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? துதி ஆராதனைக்கு அடையாளமாய் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் எல்லாம் அறிமுகமானவைகள், வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று எழுதப்படுகிறது. 147ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. 69ஆம் சங்கீதத்திலே 30, 31 வசனங்களை வாசிப்பானால், காலை எருது போன்ற பலிகள் அல்ல, வாசியாகும் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவருடைய தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன். இதுவும் அப்படி அல்ல. என்ன எழுதப்படுகிறது? இதுவே கர்த்தருக்கு பிரியமானது என்று எழுதப்படுகிறது. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். 132ஆம் சங்கீதத்திலும் ஆண்டவர் சொல்லும் பொழுது, சீயோனை தேவன் தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி அது விரும்பினார். இது என்னென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஏன்? 65ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது சீயோனில் ஆண்டவரை குறித்த துதி அங்கே இருந்து கொண்டே இருந்து வாசிக்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் நாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை துதிக்கிற துதியும் அவருக்குரிய ஆராதனையும் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒன்று, விருப்பமான ஒன்று. அது பெத்தானியாவில் இருக்கிறது. பெத்தானியாவில் இருந்தது. அவர் தேடிக்கொண்டிருக்கிற ஆராதனை, விரும்புகிற ஒரு துதி, அவருக்கு இன்பமான ஒரு துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் பெத்தானியாவில் இருந்தது. அதுதான் ஒரு ஆழமான இருதயத்தில், இயேசுடைய இதயத்தில் இடம் எடுத்து விடுது. எருசலேம் மிக முக்கியமான பட்டணம் தான். பெத்தேல் மிக முக்கியமான பட்டணம் தான். எபிரோன் மிக முக்கியமான பட்டணம் தான். எல்லா சிறந்த பட்டணங்கள், சரித்திர புகழ் வாழ்ந்தவர்கள் இயேசுவின் நாட்களில் மிக முக்கியமான ஸ்தலங்களாய் காணப்பட்டது. பெத்தானியா அப்படி அல்ல, ஒரு சின்ன கிராமம் தான். இயேசு அந்த இடத்தை தெரிந்து கொள்ள காரணம் அவருக்கு ஏற்ற ஒரு ஆராதனை காணப்படும். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு, நம்முடைய சபை தேவன் விரும்புகிற ஒரு துதி ஆராதனை செய்கிற, அவரை மகிழ்விக்கிற ஒரு துதி ஆராதனை செய்வதாக காணப்பட வேண்டும். அதான் சபையில நாம் கூடி வரும் பொழுது
தேவனை துதித்து ஆராதிக்கிறோம். அது ஒரு குறிப்பமான ஒன்று, அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று, அவர் தேவை, அது விரும்புகிற ஒன்றை நாம் செய்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு, நம்முடைய வாழ்க்கை ஒரு பெத்தானியாக மாற வேண்டுமானால் தேவனை துதிக்கிற துதியும் ஆராதனையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எப்பொழுதும் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து கொஞ்சம் நேரம் பாடிட்டு போறதோடு அல்ல, துதி ஆராதனை குறித்து நான் போய்த்து கொண்டே இருக்கிறேன், அதை வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறேன், செய்ய வேண்டும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் பயிற்சி பண்ணுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் தேவனுடைய வார்த்தையை நான் திரும்ப வலியுறுத்தி சொல்லும்படியாக தான் விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு அதிகாரியுடைய இருதயத்தில் இடம் பிடிப்பதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். அவர் என்னை குறித்து நல்லவர் என்கிற ஒரு பதிவு அவருடைய உள்ளத்தில் வந்துருச்சுன்னா எனக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், இது நல்லது செய்வார் என்று எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் மற்றவருடைய இருதயங்களை இடம் பிடிப்பதற்காக. ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடிப்பதற்கு மிக முக்கியமான காரியம் தேவனை துதித்து ஆராதிப்பதற்கு. தாவீதை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடித்த மனிதன். அவர்தான் சொன்னார், அவன் இருதயத்திற்கு எப்படிப்பட்டவன்? ஏற்றவன். தெரியும் எவ்வளவு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், எவ்வளவு நம்முடைய வீட்டில் பாடலுடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, கர்த்தரை எந்த அளவுக்கு நம்ம ஆராதிக்கிறோம். சொல்ல சில பாடுறதுனால கூட பாடுறதில்லை, ஆராதிக்கிறனால கூட கண்ணை திறந்து வெடிக்க போகிறது. பயபக்தி இல்லை, விளையாட்டான ஒரு காரியம் இல்லை. தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆராதனை வாழ்க்கையாய் மாற வேண்டும். சொந்த போல இங்க வந்து கொஞ்ச நேரம் துதித்து ஆராதிக்கிறது அல்ல, வாகனம் ஓட்டும் பொழுது, வேலைகள் செய்யும் பொழுது ஒரு உள்ளத்திலிருந்து ஆண்டவர் துதிக்கிற ஆராதிக்கிறவன். அப்படி இல்லைன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருவதில்லை, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போவதில்லை. அதுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஒரு இருதயம் ஆண்டவரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவேன், துதிக்க வேண்டும். எப்ப நமக்கு துதிப்பதற்கு சான்ஸ் கிடைக்கும், நல்ல ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாம் என்று நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். கூடி வரும்போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், நல்லா துதிக்கணும். சொல்ல உங்க சத்தம் உங்க காதல விழுகிற வரைக்கும் சத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணு சொல்றேன். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணாலும் எனக்கு ஒரு நன்மை இருக்க போறதில்லை, உங்களுக்காகத்தான், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் சொல்ற காரியம். ஒரு தீர்மானம் பண்ணு, ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதற்காக உட்கார்ந்து துதிக்கணும் அப்படின்றது இல்லை. நீங்க நடக்கும்பொழுது, போகும்பொழுது, வரும்பொழுதும் ஆண்டவர் நல்லா துதிக்கலாம். உடைய உள்ளத்துல துதி ஸ்தோத்திரம் எழுப்பிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய துதியினால நிரப்பப்படுமானால் அது ஆண்டவருக்கு இன்பமான ஒன்று. அது ஆண்டவர் இந்த பெத்தானியாவை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த பெத்தானியாவில் எனக்கு ஸ்துதி ஸ்தோத்திரம் இருக்கப்பா, நான் விரும்புகிற காரியம் இருக்கு, நான் அனுப்போம். நான் சில நேரங்கள் வெளியூருக்கு நான் பிரயாணப்படுகிறேன். பிரயாணப்பட்டு பல மணி நேரங்கள் பிரயாணம் பண்ணி இறங்கும் பொழுது நான் சொல்லுவேன், சிலட்ட ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அங்கே நான் இறங்குற இடத்துல பல கடைகள் இருக்கும். ஆனால் சொல்லுவேன், இங்கே வேணாம்ப்பா சார், ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடம் எங்களுக்கு என்ன செஞ்சு இருதயத்தில் இடம் பிடிச்சிரு, இடம் பிடிச்சு உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களை கடை சொல்லுவேன், எந்த கடை பிரியாணி இடம் பிடிச்சிருக்குன்னு தெரியும், எந்த கடை சாம்பார் இடம் பிடிச்சுன்னு தெரியும். அங்கேதான் போவோம், எவ்வளோ தூரம் இருந்தாலும் அங்கே தான் போய் சாப்பிடுவோம். நான் பார்த்துருக்கேன், பல இடத்துல பார்த்துருக்கேன். வேணாம் பாஸ் சார், இல்லை அங்கே கொஞ்சம் பொறுங்க பாஸ், அங்கே கூட்டு போகணும், அங்கே நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஏன்னா அது இடம் பிடிச்சிருக்கு. இப்போ ஆண்டவருக்கு எது இடம் பிடிச்சிருக்கு? இப்போ பெத்தானியா துதி ஸ்தோத்திரம் சொல்றா பார்த்தீங்களா, எங்க துதி எங்கேயோ அங்கே வந்துடுவார். அதான் சகரியா 2:10 வாசிக்கிறோம், சீயோன் குமாரத்தையே நீ என்ன செய்ய, கெம்பீரித்து பாடு, ஏதோ நான் உன் நடுவில் வந்து என்ன செய்வேன், வாசம். யோசிச்சு பாருங்க, அவருடைய ஆசை என்ன, அவருக்கு விருப்பமானது. அதனால விரும்புகிற, அவர் விரும்புகிற ஒன்றை செஞ்ச உடனே அவருடைய வந்துடுவார். அதனால விரும்புகிற ஒன்று பெத்தானியாவில் இருக்கிறது. பெத்தானியாவின் அனுபவம் என்ன,
தேவனை துதித்து ஆராதிக்கிற ஒரு அனுபவம். ஞாயிற்று மாத்திரம் சொல்றது, ஞாயிற்று மாத்திரம் அல்ல, உங்க வாழ்க்கையை துதி ஆராதனையாய் மாறட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த டிவி வந்து மக்கள் துதிக்கிறத தொலைச்சு போடுச்சு, சோத்திரம் பண்றத தொலைச்சிச்சு. ஏன்னா அங்க ஒருத்தர் என்ன பண்றாரு, இப்ப சோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறார், நான் கிச்சன்ல வேற பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் 10,000 சோத்திரம் பண்ணாலும் அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை மாத்திரம் நினைச்சு விடும். நீங்க வாயை திறந்து ஆண்டவர் என்ன செய்யணும், சோத்திரம் பண்ண வேண்டும். பாடலை கேட்பது நல்லது. நான் சில நேரங்கள் வேலை செய்யும் பொழுது பாடலை கேட்கிறேன். நம்ம பாட வேண்டும், நம்ம துதிக்கணும், நம்முடைய வாயில ஸ்தோத்திரம் வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை துதியினால ஸ்தோத்திரம் நிரம்பிடுச்சுன்னா இங்க வந்த உடனே உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு, நம்ம கிணத்துல நம்முடைய மோட்டர் பம்ப்ல அல்லது போர்வெல்ல தண்ணி சரியா இருந்துச்சுன்னா நீங்க மோட்டரை போட்டவொடனே என்ன வரும், தண்ணி வந்துடும். அந்த நாட்டில் ஹேண்ட் பம்ப் அடிகுழா தான். அடிகுழா எப்பயும் நல்லா ஃபுல்லா தண்ணி இருக்குமானா ஒரு அடி அடிச்ச உடனே என்ன வந்துடும் சொல்லுங்க, தண்ணி வந்துடும். அப்படி இல்லைன்னா அடிக்கணும், பசுக்குன்னு அடிக்கணும். சில நேரத்தில் குடங்குடமா உள்ள என்ன செய்யணும். இங்க சில வரும்போது அப்படித்தான் இருக்கு, படக்கு அடிக்க வேண்டியது, சோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இங்க இருக்கிற தண்ணி மற்றவங்க சொல்றது குட தண்ணி உள்ள ஊத்த வேண்டியிருக்கு. விளையாட்டுல எப்பயும் நம்ம ஆயத்தமா, என் இருதயம் ஆயத்தமா இருக்க ஆண்டவரே நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். எப்படா ஆண்டவர் துதிக்கலாம், அந்த ஒரு இடத்துல நம்ம வரும். ஆலயத்துக்கு வரும்போது சோத்திரம், வீண் கதையும் கட்டு ஏதாவது பேசிட்டு வருது, நல்லா ஆண்டவர் சோத்திரம் பண்ணிட்டே வாங்க. உங்க வீட்டில் வந்து வரும்பொழுது நல்ல சோத்திரம் பண்ணி கொண்டு தூத்து கொண்டே வாங்க. ஒரு முறை இலங்கை தேசத்தில் நான் போயிருக்கும்போது ஜாஜபுரிய சொந்தக்காரர் இருக்கிறார். ஒரு வேலையில நான் சொல்லி வீடு ஊருக்கு வெளியே போன இடம். அப்ப ஏன்டா சொன்னாரு, பாஸ்டர் இந்த மாதிரி வீடு ரொம்ப ஓரமா போயிடுச்சு, தூரமா போயிடுச்சு, ரொம்ப. நான் சொன்னேன், நல்லது பிரதர், கத்தருக்கு சோத்திரம் சொல்லுவேன். ஏன்னாரு, நான் சொன்னேன் 3/4 மணி நேரம் அங்கிருந்து ஓட்டு வந்தீங்கன்னா 3/4 மணி நேரம் ஆண்டவர் சோத்திரம் பண்ணிட்டே வரலாம். ஹல்லேலூயா. அப்பதான் ஆம்பா நீங்க சொல்றது சரியான காரியம் தான், நான் அதை மீன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆண்டவரை பாடிக்கொண்டு தூத்து நினைச்சல we can redeem the time. இந்த காலவெளியிலே சோத்திரத்தை தெரியும், திரும்ப திரும்ப போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் துதிப்போம், பாடலை கற்றுக்கொள்ளும், பாடலை படிப்போம். பாடலை படிக்க பாடணுமே தவிர வாசிக்க கூடாது. பாடல் நல்லா பாடும். உங்க வீடு துதியினால நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த வீடு என்னவா மாறும், பெத்தானியாய் மாற்றப்பட்டு விடும். மற்றவளை கத்தர் கொண்டு வருவாரு. உங்க வீட்டில் வச்சு ஆசிர்வதிச்சு அவங்கள ஆசிர்வதிக்க மாத்திரமல்ல, அவங்க மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஆசிர்வாங்க. சீசலுக்கு சந்தோஷமா போனாங்க, என்ன சொல்லுவாங்க, பெத்தானியாவிலே தேவன் எங்களை ஆசிர்வதித்தாரப்பா. அற்பமான ஒரு இடம் தான், சின்ன கிராமம் தான். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ஆள் இல்லை, விசித்திரமான ஒவ்வொருவரையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் தேவன் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் கத்தர் மாற்ற முடியும். எப்ப உங்களுடைய வாழ்க்கை துதி ஆராதனையினால் நினைச்ச வேண்டும் நிர்மணம், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதிகமா அதை பற்றி நான் பேச போறதில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன். தாவீதை குறித்து ராஜா சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அப்ப தானியேல் எப்படி ஆண்டவரை ஆராய்ச்சிருக்கிறான், இடைவிடாமல் ஆராது. நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆராதனை போய்கொண்டே இருக்கட்டும், துதி எடுத்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவர் அநேகரை ஆண்டவர் அழைக்கணும். உங்க வீடு பெத்தனியா மாறிச்சு, நான் சொல்றேன், சுற்றுப்புறத்தில் நாட்டில் ஜனங்களை தேவன் அங்கே கொண்டு வருவார். கடவாத சொன்னேன், உங்க வீடு ஒரு ஜனோட மாற்றுங்க, செய்ய முடியும், ஆண்டவர் செய்வார். எப்போ உங்க வீட்டில் சண்டை பேசிக்கிட்டு சினிமா கதையை ரேடியோவில் போட்டுக்கிட்டு உங்க சத்தம் சினிமா பாட்டு சத்தம் வெளியே கேட்டுச்சுன்னா யார் உங்க வீட்டுக்கு வருவா, வர மாட்டாங்க. நம்ம மாதிரி தான் அவங்க இருக்கான்னு நினைப்பாங்க. உங்க வீட்டில் துதி சோத்திரம் இருக்கட்டும், தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கட்டும், நான் சொல்றேன், கர்த்தர் ஜனங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அங்க வந்து நீங்க ஜெபிங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறிவிடுவாங்க. பெரிய ட்ரிக் வேண்டிய அவசியம் இல்லை.
பெரிய காரியம் இல்லை. உங்க ஸ்தலம் தேவனை ஆராதிக்கிற ஸ்தலமாய் மாறட்டும். நம்முடைய சபையில் அதனால்தான் சில நேரம் துதி ஆராய் மாத்திரம் வைக்கிறோம். ஆரம்பத்தில் நல்லா துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அப்பப்பொழுது நான் சொல்லிக்கொண்டே கூடிய காரணம் என்ன? நம்முடைய வீடு தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலமாய், ஒரு பெத்தானியாவாய் மாற்றப்பட வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். சொல்லும்போது உங்களை ஆசீர்வதிப்பதல்ல, அது ஆண்டவர் மேலே சொன்ன காரியம். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இரண்டாவதாக லாசருவை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அவனை குறித்து என்ன எழுதப்படுகிற வாசியாகும். லாசருவும் அவருடனே கூட பந்திருந்தவர்கள் ஃபெலோஷிப்பிங், ஆண்டவரோடு கூட சொல்றீங்களா? அதான் சொல்லு வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடனே கூட, அவருடனே கூட, அவருடனே கூட தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அது குறிக்கிறது. ஆண்டவருக்கு என்ன? பெத்தனியாவுக்கு அந்த என் கூட ஃபெல்லோஷிப்பா இருப்பதற்கு ஆட்கள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டோட உள்ளத்தின் விருப்பமே என்ன? ஜனங்களோடு என்ன செய்யணும்? ஐக்கியமா இருக்கணும். அக்கதான் தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ஆனால் அவர் பாவம் செய்ததனாலே அவரோடு தேவன் வாசமாக்க முடியல. அது பிறகு வாசிக்கிறோம். ஏனோக்கோடு தேவன் சஞ்சரித்ததை வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நோவாவோடு தேவன் சஞ்சரித்தை வாசிக்கிறோம். அவரோடு ஐக்கியத்தை வைத்திருந்தார், அவரோடு உறவை வைத்திருந்தார். அது பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கல, ஆண்டவர் வாசம் பண்ண விரும்பினார். அதுக்காகத்தான் யாத்திராம் 25:8 நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நிச்சயமாக உண்டு. அப்ப ஆண்டோடைய ஆசை என்னன்னா, அவருக்கு ஃபெலோஷிப் வேணும், ஐக்கியம் வேணும். அது எங்க இருக்குன்னா பெத்தானியாவில் இருக்கு. அதோடைய இல்லத்தை இடம் பிடித்தது. நானும் நீங்களும் அவரோடு உள்ள ஐக்கியத்திலே அதிகமாய் நாம் வளர வேண்டும். ஆண்டவர் சீஷர்களை அழைக்கும் பொழுது கூட அடுத்துடைய நோக்கம் முதலாவது அவர்கள் தம்மோடு கூட இருக்கணும், தன்னோடு கூட அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஃபர்ஸ்ட் பர்பஸ், முதல் அழைப்பு. அது பிறகுதான் போய் பிரசவம் பண்ணும், வியாதியில சுகமாக்க வேண்டும் என்று. ஐக்கியம் என்பது மிக முக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1 9 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். நாம் எதற்காக நம்முடைய அழைப்பினுடைய ஒரு விசேஷித்த காரியம் என்னன்னு சொன்னால், தேவனோடு நம்ம எப்படி இருக்கணுமா? ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஐக்கியமாக must have the fellowship with God. தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு எவ்வளவு ஐக்கியப்படுவோம்னு யோசிப்பார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு எவ்வளவு நாம் ஐக்கியத்தில் இருக்கிறோம், எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். ஐக்கியம் என்பது நான் சில வார்த்தை பார்த்தேன், ஸ்பெண்டிங் டைம் வித் காட். ஆண்டவரோடு நேரத்தை செலவிப்பதால் ஐக்கியத்தை காட்டுகிறது. ஏதோ 5 நிமிஷம் ஆண்டவரோடு இருந்துட்டு நான் ஆண்டோட இல்லை. ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு நேரத்தை செலவழிக்கிறோம், நம்முடைய உறவினரோடு நேரத்தை செலவழிக்கிறோம். வேறு காரியம் செய்யணும், அவரோடய உட்காந்து பேசுகிறோம், உறவாடுகிறோம். அதுக்காகவே நான் வந்தேன்னு சொல்றோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவரோடு தனிப்பட்ட விதத்தில் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம்.
வேத வாசிப்பின் மூலமாக அவரோடு ஐக்கியப்படுகிறோம். ஜெபத்தின் மூலமாக அவரோடு ஐக்கியப்படுகிறோம். தேவ ஜனங்களாய் கூடி வந்து ஆராதிக்கிறமாய் தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறோம்? கொஞ்சம் ஒரு வாரத்தில் கணக்கிட்டு பாருங்க. உங்களை நீங்களே கணக்கிட்டு பாருங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம் என்பதை தயவு செய்து நீங்க பாருங்க. காலங்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. காலங்கள் மிக கூடிய காலத்தில் வந்துட்டு இருக்கிறோம். கடைசி நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை ஏதோ வருகிறோம், ஞாயிற்றுக்கிழமை நேரம் செலவழிச்சு அதோட போறோம். அது பிறகு ஆண்டவருக்கு சபைக்கு சம்பந்தமே இல்லை, ஐக்கியம் இல்லை. சில ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கு வரவில்லை. நான் முன்னால கேட்பேன், இப்ப நான் கேட்கறது இல்லை. ஐக்கியம் என்பது சபைகளில் விட்டுவிடாதீர்கள் என்று எழுதப்படுகிறது. தேவ சமூகத்தில் வருவது எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தியும் அதை நாம் அசட்டை பண்ணுவோமானால் ரொம்ப கஷ்டம். நம்ம எப்படி தேவன் மற்றவர்கள் ஆசீர்வாதம் வர முடியும்? யோசிச்சு பாருங்க. அதுக்காக தேவன் அழைக்கலையே. நம்ம கல்டிவேட் பண்ணும். இந்த காலவெளியிலே நம்ம வாழ்க்கை பெத்தானியாவின் வாழ்க்கையை மாறட்டும். எவ்வளோ காலம் நேரம் செலவழிக்கிறோம், சாப்பாட்டுக்கு நேரத்தை செலவழிக்கிறோம், எவ்வளவு காரியங்களுக்கு செலவழிக்கிறோம். உட்கார்ந்து பைபிள் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை வெறும் வித்து வைத்து வாழ்க்கை, வெளியே கிறிஸ்தவன் என்று சொல்ற வாழ்க்கையுடைய உள்ளத்தில் ஒன்றும் இல்லை. கூடாக இருக்கிற நம்ம தேவ ராஜ்யத்தில் போவோம் என்கிற நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. அதுக்கு எந்த இன்வெஸ்ட் பண்றோம்? ஒன்னும் இன்வெஸ்ட் இல்லையே. அதை நேரத்தை செலவழிப்போம். நம்முடைய வேலையின் மத்தியிலும் பலவிதமான நெருக்கமான சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு நேரத்தை செலவழிப்போம். அது அவருடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கும். நான் சொன்னேன், மற்றவருடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கிறதுக்காக எவ்வளவோ செய்கிறோம். என்னென்ன ட்ரிக் பண்ணுகிறோம், என்னென்ன தந்திரம் பண்ணுகிறோம். பணம் செலவழிக்கிறாலும் செலவழிக்கிறோம். அவன் வாசல் போய் காத்து கிடக்க வேணுமாலும் காத்து கிடக்கிறோம். தொண்டர்கள் அரசியல்வாதிகளுடைய இருதயங்களில் இடம் பிடிப்பதற்கு எப்படிலாம் செய்யறான் பாருங்க. அது அழுது போகக்கூடியவர்கள். நான் நீங்களும் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாற்றக்கூடிய அந்த ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம்? ஆண்டவருக்கு நாட்களை நம்ம ஒழுங்குபடுத்துவோம். நம்முடைய ஜீவியத்தை ஒழுங்குபடுத்துவோம். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் இருப்பதற்கு, நீங்க நன்றாக இருப்பதற்கு. லாசரு இயேசுவோடு கூட, அவரோடு கூட அதோட உள்ளத்துல அதிகமாக இடம்பெடுது. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே அவர் விரும்புகிறது என்னன்னா, மற்றவர்களோடு வாசமா இருக்கணும், மற்றவர்களோடு இருக்க வேண்டும், வாசமான ஜனத்தோடு, என் பிள்ளைகளோடு நான் நேரம் செலவழிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதை முக்கியப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவோம். ஆண்டவருக்காய் செலவழிக்கிற நேரத்தை முதன்மைப்படுத்துவோம், முக்கியப்படுத்துவோம். கடைசியில் இல்லை, நேரம் இருந்தா ஜெபம் பண்ணுவோம், நேரம் இருந்தா சர்ச்சுக்கு ஜெபத்துக்கு போவோம், நேரம் இருந்தா பைபிள் வாசிப்போம். அதல்ல, முதல்ல ஆண்டவர் தான். வாரத்தின் முதல் நாள் ஆராதனை என்றால் சபை கூடுவதுதான் முதல் முக்கியம். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பினா முதல்ல எனக்கு வேத வாசிப்பும் ஜெபம் தான் முக்கியம். விடுமுறை நாட்களை நான் ஒரு நாள் உட்கார்ந்து பைபிள் வாசிக்கலாமே, கொஞ்ச நேரம் ஆண்டு சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாமே. அது ஆண்டவருக்கு எவ்வளவு விருப்பா இருக்கும், ஆண்டவருக்கு எவ்வளவு இருதயத்தை குளிர பண்ணுறதா இருக்கும். இந்த காலங்களிலே ஒருவேளை இதுவரை நம்முடைய வாழ்க்கையில செய்யலாம், அல்லது அதை இன்னும் அதிகப்படுத்துவோம். அப்படி இல்லைன்னா சும்மா தேவையற்ற காரியங்களை செல்போனில் பார்ப்பதும் டிவியில பார்ப்பதற்கான நேரங்களை மூடிட்டு கத்தரை தேடுங்க. ஆண்டவரோடு நேசம் பாடுகின்ற உன்னோடு கூட இருப்பதுதான் உள்ளத்தின் அது ஆசையோட பயிற்சி. செயலாக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் செயல் வேண்டும். ஆகவே அதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஐக்கியம், தேவனுடைய ஐக்கியம், தேவனுக்குள்ள ஆராதனை, துதி ஸ்தோத்திரம்,
அவருடைய இதயத்தை மகிழ்விக்கிற ஒன்று. அவரோடு நேரம் செலவழிக்கிற நேரம் அவருக்கு இன்பமானது. ஒருவேளை நமக்கு இன்பமா இருக்கும் இல்லையா, முதல்ல கஷ்டமா இருக்கலாம், ஆனா தேவனோடு உறவாடி நேரங்களை பழகிட்டோம்னா, நான் சொல்றேன், வேற எங்கேயும் உங்களுக்கு செல்லுவதற்கு, நேரத்தை வீணாக்குவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது. நண்பர்களுடைய கூட்டோ உறவினுடைய போய் பணிக்கணக்காக வீண் பேச்ச பேசி செலவழிக்கிறதோ உங்களுக்கு விருப்பம் இருக்காது. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நீங்க கல்டிவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன ஆசை தெரியுமா? எப்படா தேவ சமூகத்தில் வரலாம், எப்ப அவரோடு நேரம் செலவழிக்கலாம் என்ற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே உண்டாகிவிடும். ஏன்? அவரோடு செலவழிப்பதை காட்டிலும் இன்பமான அனுபவம் வேறு ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. அதை கேட்ப ஆண்டவரிடத்தில் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவர் பரமேறி போன போது அவர் செய்த காரியத்தை அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும், நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும். மூன்றாவதாக மரியாதை மார்த்தாளை குறித்து வாசிக்கும் போது மார்த்தாள் என்ன செய்தான் சொல்லப்படுகிறது? நீங்க லூக்கா 19 வாசித்தீங்கன்னா மரியாதை இயேசுவின் பார்த்து உட்காந்துருக்கிறா. மார்த்தாள் ஆண்டவருக்காக தான் நினைச்சாங்க வேலை செய்து போட்டுருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, மாத்தாளே மாத்தாளே நீ அநேக காரியத்தை கொடுத்து கவலைப்படுறப்பா. அங்க சொன்னாரு, ஆனா இங்க சொல்லல. மாத்தாள் இயேசுக்கு என்ன செய்தால் பண்ணிவிடி சார். என்ன அப்ப பெத்தானியாவிலே எனக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் உண்டு, எனக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் உண்டு. பெத்தானியாவிலே ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, என்னோடு ஐக்கியப்படுவது மாத்திரமல்ல, எனக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் உண்டு. அதுதான் அந்த பெத்தானியா ஆண்டவருடைய இருதயத்தை இடம் பிடித்து விட்டது. எத்தனையோ பட்டணங்கள் இருக்க, பெயர் பெற்ற ஸ்தலங்கள் இருக்க, ஒரு அற்பமான கிராமத்திற்கு தேவன் அழைத்து செல்கிறார். காரணம், அங்கதான் ஆராதனை, அங்கதான் என்னோட ஐக்கியம், அங்கதான் என்னோட எனக்கு வேண்டிய ஊழியம், என்னை சேவிக்க எனக்கு ஊழிய சொல்ல உண்டு. இந்த காலங்களிலே நான் நீங்களும் எந்த விதத்திலாயிலும் ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ரோமர் 12:12 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு என்ன செய்யுங்க ஊழியம். நம்ம வசந்த வாசியாப்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அண்ணாயிருங்கள், உள்ளங்காரங்க ஒன்னோடு ஒன்று தொடர்புள்ள வார்த்தைகள். அசதியாயிராமல் எப்படி இருங்க? ஜாக்கிரதையாக இருங்க காலத்தை குறித்து. இரண்டாவது, ஆவியில் என்ன செய்யுங்க? அனலா இருங்க. நீங்க ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா அனலா இருப்பீங்க. அனலா இருந்தா கர்த்தருக்கு என்ன செய்வீங்க? ஊழியம் செய்வீங்க. உங்க ஆவியில நீங்கள் அனல் கொண்டவர்களாக இருப்பீர்களானால் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம், ஏதோ விதத்தில் கர்த்தருக்கு சேவை செய்வோம். 1 Thessalonians 1:9 மெய்யான ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் நினைவுகளும் ஊழியம் செய்வது மனுஷனுக்கு அல்ல, மெய்யான ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். அவர் ஊழியம் செய்யக்கூடிய பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஊழியம் என்று சொல்லும் பொழுது சில காரியத்தை நான் குறித்து வைத்திருக்கிறேன், சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் மெயின் மினிஸ்ட்ரி, 5-fold மினிஸ்ட்ரி குறித்து எழுதப்படுகிறது. 5 வகையான ஊழியர்களை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் ஊழியம். அது தவிர நாம் செய்யக்கூடிய ஊழியர்களை குறித்தும் வேதத்தில் எழுதப்படுகிறது. நாட்களில் அந்த ஊழியர்களை ஏதாவது ஒரு ஊழியத்தை நாம் கர்த்தருக்காக செய்யும். ஏதோ நம்ம வந்து ஆண்டவரை கேட்டு போறது மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால், என்னை மற்றவர்களுக்கு தேவன் ஆசீர்வதிக்கமாய் மாற வேண்டுமானால், என்னுடைய வீடு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டுமானால், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வனாய் காணப்பட வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அவருக்கு ஆராதனை மாத்திரம் செய்துவிட்டு இருக்கிறது இல்லை, அவரோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு ஊழியம் செய்து 3 அனுபவங்களும் பெத்தானியா காணப்பட்டதுனால்தான் அவரை இழக்கிறதுக்கு முன்னால அது இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டாரு, நான் பெத்தானியா தான் கூட்டு போறப்பா, என் சீசன் அங்கே தான் ஆசிரிக்க போகிறேன்.
யார் தடை செய்வது? ஏன் ஆண்டவரை பெத்தானியா கொண்டு போறீர்? இல்லை, அவருடைய காரியங்கள். இந்த காலவெளியிலே அசோனுடைய பாரம் என்று சொல்லமல்லானே காது நம்முடைய வாழ்க்கை பெத்தானியாவின் அனுமாய் மாற வேண்டும். நம்முடைய வீடு பெத்தானியாவின் அனுமாய் மாற வேண்டும். நம்முடைய சபை பெத்தானியாவை மாற வேண்டும். ஆண்டவரை சொன்னார். 1:3 அதிகாரம் 13 வாசிக்க வேண்டாம். உதவிக்காரருடைய ஊழியம் என்று எழுதப்படுகிறது. ஹெல்பிங் மினிஸ்ட்ரி. ஊழியத்தில் எந்த விதத்திலாயிலும் உதவி செய்வது உதவிக்காரருடைய ஊழியம். ஏதாவது ஒருத்தர் உதவி செய்யலாம். இளையர் ஆராதனைக்கு முன்பதாக வந்து பல காரியங்களை உதவி செய்கிறார்கள், மற்ற நேரங்களில் உதவி செய்கிறார்கள். உதவிக்காரருடைய ஊழியர்கள். ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடியாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் தேவனுக்கு உதவி ஊழியம், உதவிக்காரருடைய ஊழியம், அந்த வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக 2 அதிகாரம் 4 தர்ம ஊழியம் என்று எழுதப்படுகிறது. அப்போஸ்தலர் 13:23 எழுதப்படுகிறது. தர்ம ஊழியம், ஏழை எளியவர்களுக்கு இளைஞர் ஊழியம், அது ஊழியம் என்று எழுதப்படுகிறது. இது பிச்சை போடுறதில்லை, தர்ம ஊழியம். சபையின் காணிக்கையின் மூலமாக நம் தர்ம ஊழியத்தை செய்து கொள்கிறோம். மிஷனரிகள் ஒரு பக்கத்தில் நம்ம தாங்குகிறோம், இன்னொரு தர்ம ஊழியம் உதவி செய்கிறோம். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 18 ஒப்புரவாக ஊழியம். என்ன ஊழியம்? சுவிசேஷத்தின் ஊழியம். ஒப்புரவாருடைய காரியம் என்ன? சுவிசேஷம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே பெரிய தீமை, பாவம். அதற்கு பாலம் போன்ற மன்னனை இயேசு உனக்காய் மரித்தார் என்று சொல்லி அவனை கிறிஸ்துவனை ஒப்புவாக்குற ஊழியம், நற்செய்தியை அறிவிக்கிற ஊழியங்களை பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 15 பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம், தேவனுடைய ஊழியர்களுக்கு செய்யக்கூடிய காரியம், அது ஊழியம். ஒரு நாளாவது சொன்னாரு, ஊழியருக்கு உதவி செய்யாட்டாலும் ஊழியர் கொஞ்சம் உபத்திரம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குன்னாரு. அது உண்மைதான். ஊழியருக்கு உதவி செய்கிற ஊழியம், அதை சொல்லப்படும் விவேகத்தில். எலியா எலிசாவுக்கு உதவி செய்தான், அதனால அவள் குறைந்து போகவில்லை. ஊழியத்தின் 25 ஆண்டு காலங்கள் தைரியமா சொல்ல முடியும், ஊழியம் நிறைவேற்றிருக்கிறேன், உதவிக்காண்டி ஊழியத்தை நிறைவேற்றிருக்கிறேன். மற்ற இடங்களில் எல்லா காரியத்தையும், பாத்ரூம் கழுவுவதிலிருந்து சகல காரியத்தையும், மற்ற இடம் நம்முடைய சபையில் மற்ற இடங்களில் ஊழியருடைய வஸ்திரங்களை துவைத்து போடுவதிலிருந்து சில குறைத்து போகவில்லை. எல்லாவற்றையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு பல நேரங்களில் ஊழியருக்கு உதவி செய்ய சில அற்பமா பேசுறது, ஊழிய செயலையும் செய்ய விடாதபடி அற்பமாய் அவர்களை குற்றம் சாட்டு நிலைமைதான் இன்னைக்கு ஊழியர்களை நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களும் செய்ய மாட்டார்கள், செய்வர்களே செய்ய விட மாட்டாங்க. கவனிங்க, தேவனுக்கு ஊழியம் செய்ய அவர் பிரியமா இருக்கிறார், அதெல்லாம் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார், அதனால குறைந்து போவதில்லை. நான் கடந்த அந்த பாதையை தான் நான் சொல்லுகிறேன். எந்த காரியத்தை செய்வதற்கு நான் அஞ்சினதில்லை, அதை செய்வதற்கு வெட்கப்பட்டதும் இல்லை. ஒரே ஒரு காரியம், பிரசங்கத்துக்கு தான் பயப்படுவேன். பிரசங்கம் சொன்னாலும் அந்த நாட்டில் முன்னால் நிற்க மாட்டேன். அதை தவிர மற்ற காரியம் செய்தேன், அதனால பிரசங்கம் பண்ணா எல்லாம் போவேன். ஆண்டு நிறுத்தினார். வேதம் சொல்லுவது, பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய ஊழியர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் செய்கிற ஊழியங்கள் எழுதப்படுகிறது. லூக்கா 8:3 ஆண்டவர் இயேசுவுக்கு ஆஸ்திகளால் ஊழியம் செய்தவர்கள் எழுதப்படுகிறது. பொருளாதாரத்தினால ஊழியத்து பணம் தேவை, ஆஸ்திகளால. நீதியால் போன்ற கனவான்களா இருந்திருக்கலாம். அவள் என்ன, ஆண்டவருடைய ஊழியத்தில் 12 பேர் சாப்பிட வேண்டும், 12 பேர் காரியங்களை செய்யணும்.
அவளுக்கு ஆஸ்தியிலாலேயே தன்னுடைய பணங்களால ஊழியம் செய்தார்கள். அது ஊழியம்தான். எல்லா ஊழியத்தையும் எப்படி செய்யணும்? நல்மனதோடு செய்யணும். கர்த்தருக்காக செய்யறேன் செய்யணும். ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யறேன், சபைக்காக அல்ல, பாஸ்டருக்காக அல்ல, அல்ல அவருக்காக இவருக்காக அல்ல. எந்த காரியத்தை செய்தாலும் நான் கர்த்தருக்காக செய்கிறேன் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் செய்வோமானால், ஒருவேளை மற்றவன் பார்க்காம இருக்கலாம், பரலோகத்தில் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாத்தா பணிவிட தான் செய்கிறார், ஒன்று கருது கொள்ளவில்லை. காரணம், இப்ப அவருக்கு தேவை, அவருக்கு சேவை செய்வதற்கு தேவை. இந்த 3 காரியங்கள்: தேவனை ஆராதிக்கிற துதி ஆராதனை, அவரோடு கூட பந்து இருந்த ஐக்கியப்பட்ட லாசரு, அவருக்கு பணிவிடை செய்த மாத்தாள். இந்த 3 காரியங்கள் ஒருமிக்க அந்த பெத்தானியால காணப்பட்டதுனாலே அது ஆண்டோடைய இருதயத்தில் இடம் பிடித்தது. இந்த காலவழியான அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம், வசதிகளாக இருக்கலாம், எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் அந்த பெத்தானியா ஒரு சின்ன கிராமம் தானே, வேணாம்ப்பா என் ஸ்ரீசர்ல நான் ஆசிரியக்கிற இடம் எருசலேமா இருக்கட்டும், இல்ல பெத்தேலா இருக்கட்டும், இல்ல எப்ரோனா இருக்கட்டும், இல்ல அந்த பெத்தானியா தான். காரணம், அங்கே எனக்குரிய துதி ஆராதனை இருக்கிறது, அங்கே என்னோடு ஐக்கியமாக கிளாஸ் இருக்கிறார், எனக்கு ஊழியம் செய்ய மாத்தாள் உண்டு. இந்த காலவழியிலே நம்முடைய வாழ்க்கை பெத்தானியாவின் வாழ்க்கையால் மாறட்டும் என்பதான் தேவனுடைய விருப்பம். இயேசு பரமேறி சென்றதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம். பரணி பார்த்தீங்கன்னா, அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உலகத்திற்கே ஆசீர்வாதமாய் மாறினார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிப்பார். எவ்வளவு பெரிய கர்த்தரை கொண்டு செய்த காரியங்களை பாருங்க. நம்மை கொண்டு கர்த்தர் தான் செய்ய விரும்புகிறார். நம்மையும் நம்மோடு வேலை உறவினர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு நம்ம தேவன் ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். அதற்கு நம்முடைய வாழ்க்கை பெத்தானியாவின் வாழ்க்கை மாறட்டும். எல்லாருக்கும் எழுமிக்கலாமா? எல்லா தேவசத்தை எழுமிப்போம். Oh, hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. இயேசுவை தந்த பின் நடந்த சம்பவங்கள் மிக மிக முக்கியமானவைகள். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிரம் ஆகாரம் உண்டாய் என்று கேட்டது தியானித்தோம். நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டு தியானித்தோம். உயிர் தந்த அன்று பயத்தோடு இருந்தவர்கள், ஏமாற்றத்தோடு இருந்தவர்கள், சந்தேகத்தோடு இருந்தவர்களை சந்தித்து ஆண்டவர் செய்த காரியத்தை பார்த்தோம். எல்லாம் மிக முக்கியமானவர்கள். அப்படின்னா ஆண்டவர் உயிர் தந்தோன்னு பரமேறி போயிருக்கலாம், இல்லை. மிக முக்கியமான தேவனுடைய பேசுகிறார். மிக சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. பெத்தானியா அவருக்கு ஒரு அட்ராக்டிவ் பிளேஸ் ஆய் மாறிவிட்டது. இதயத்தை கவர்ந்தெடுத்த ஒரு இடமாய் மாறினது. ஒரு இதயத்தில் இடம் பிடித்த இடமாய் மாறிவிட்டது. சின்ன கிராமம் தான். குறைந்த ஆட்களை அங்க இருக்கிறான்னு சொல்லி கணக்கிடுவார்கள். கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாராய் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் சேனலாய் மாற்றப்பட விரும்புகிறார். அதுதான் தேவன் ஆபிரகாமை அழைத்தார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதுக்காகத்தான் தேவன் அழைத்தார். நானும் நீங்களும் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், படிக்கிற இடத்தில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், இருக்கிற தெளிவில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், நம் நண்பர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்தார். அதுக்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்.
இதுதான் என் அனுபவம், என் வாழ்க்கை அனுபவம் மாறட்டும் என்ற ஒரு இடத்துக்கு வருவோம். காலங்கள் அப்படியே ஓட்டிட்டு போயிட வேண்டாம். இல்லை, உங்க வாழ்க்கை துதி ஆறான எந்த வாழ்க்கையா மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சர்ச்சில் பாடுறது மாத்திரமல்ல, வீடுகளில் பாடுங்க, போகும்போது வரும் போடு பாடுங்க. உங்க வாயில ஸ்தோத்திரத்தான் நிரப்புங்க. உங்க வாழ்க்கை உள்ள துதிகளால் நிரப்பட்டும். இது ஆண்டவருக்கு இனிமையான ஒன்று, இன்பமான ஒன்றாய் மாறிவிடும். ஆண்டவரோடு ஐக்கியம். எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு செலவழிக்கிற நேரம்? ஒரு நாள்ல ஒரு அரை மணி நேரமாவது தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமா? சற்று யோசிப்பார். குற்றப்படுத்த முடியாது, சொல்லவே இல்லை. நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பெரிய பாரத்தோடு தான் அந்த வார்த்தை உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம். தேவனோட ஐக்கியத்தை நீ அசட்டை பண்ணாதீங்க. வேத வாசிப்பதை, ஜெபிப்பத, கர்த்தருடைய சபையில் வந்து ஆராதிப்பத, தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து ஐக்கியமா இருப்பத பேசாதீங்க. நாம் ஒளியிலே நடந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டா ஒருவரோடு நம்ம ஐக்கியமா இருப்போம். இதுதான் ஃபெலோஷிப்பை கத்த வச்சிருக்கிறார். நான் தேவனோட தனியா வீட்டில் உட்கார்ந்துட்டே இருக்கிறேன் இல்ல. சபையோடு மிக முக்கியம், மற்றவர்களோடு ஐக்கியம் மிக முக்கியம். அப்படி இல்லைன்னா நாம் இருளில் நடக்கிறோம். அதான் தேவன் சபை ஆராதனை ஐக்கியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தூரப்படுத்திக் கொள்ள வேண்டாம். எவ்வளவு அதிகமா ஐக்கியத்தில் இணைக்கணுமோ இணைந்து செயல்படுங்க. ஒவ்வொரு நாளும் தீர்மானம் கொண்டு வேலை வாசிக்க, ஜெபிக்க, உங்களோடு கூட இருக்க இந்த நேரத்தை நான் ஒதுக்க போறேன். நண்பர்களோடு எவ்வளவு நேரம் செலவழிக்க யோசிப்பேன். செல்போன் எடுத்தா சில அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் தெரியலன்றோம். வீட்டுக்கு போய் பேச உட்காந்தா ஊர் கதை, கண்ட கதை எல்லாத்தையும் பேசி நேரத்தை செலவழிக்கிறோம். இதுக்கெல்லாம் வெட்டி எடுங்க. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அகற்றப்படட்டும். அது போல ஆண்டவரோடு நேரம் செலவிடுங்க. அது பண்ணாலும் உங்களோடு செலவிடும் ஒவ்வொரு நேரமும் வீணானது இல்லப்பா. ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, ஒரு எண்ணத்தில் இடம் பிடிச்சு பணிவிடை செய்தாள். ஆண்டவர் சேவை செய்யக்கூடிய தேவை, சேவை செய்யக்கூடிய தேவை. உலகத்துக்கு வேலை செய்யக்கூடிய தூயோர் இருக்கிறாங்க, எத்தனையோ காலை செய்யறாங்க. நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு எந்த விதத்தில் உதவி செய்யறோம்? உலக பெரிய காலத்தை மைப்பிடிச்சு பேச முடியாது. உதவி காரடைய ஊழியர் இருக்கு, பசுத்தவான் செய்யக்கூடிய ஊழியர் இருக்கு, ஒப்புரவாளுடைய ஊழியர் இருக்கு, தர்ம ஊழியர் இருக்கு, ஜெப ஊழியர் இருக்கு. ஏதாவது ஒரு ஊழியர் செய்ய, ஏதாவது ஊழியத்தை செய்ய உங்களை ஒப்புக் கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. சபைக்கு தெளிவு தெரியாமல் மற்றவர்கள் நீங்க செய்யற ஊழியத்தை தெரியாம இருக்கலாம். ஆனால் தேவன் பிரபலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். உள்ளத்தை இடம் பிடிக்கும். யார் உள்ளத்தை இடம் பிடிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த காரணம் நான் உள்ளத்துல அன்பாய் கேட்டுக்கொள்கிற காரியம் ஆண்டோடைய இதயத்தில் இடம் பிடிங்க. ஆண்டோடைய இதயத்தில் இடம் பிடிங்க. அது இடம் பிடிச்சீங்க, உங்க வாழ்க்கை தலைகளாய் மாற்றமாகிவிடும். உங்க வாழ்க்கையின் தரம் மாற்றமாகிவிடும். உங்க குடும்பத்தில் தேவன் அற்புதம் செய்வார். பேருக்காக கத்தரை தேர்றதில்லை, பேருக்காக தெய்வம் பண்றதில்லை. உங்களுடைய வாழ்க்கை ஆசிரியக்கப்படுவதால், இந்த காரியம் வாழ்க்கை இருக்குமானால் ஆசிரியக்கப்பட முடியும். இல்லைன்னா வரக்கூடிய காலங்கள் மிக கொடிய காலங்கள். உன் படிப்போ, உன் வேலையோ, உன் காரியமோ உண்மையை செய்யப்படுறதில்லை. தேவன் ஒருவர்தான். கேட்ட பிரசவத்தை ஏதோ ஒரு பிரசவத்தை கேட்கிறேன். இல்லை, எனக்கு உள்ளத்துல பார் ஆண்டவர் 40 நாட்கள் ஏன் தரிசனமானாரு, என்ன பேசினாரு, எதுக்காக அப்படி செய்தாரு, பிரத்யேகமாய் அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துல அது தெளிவா சொல்லியிருக்கே என்பதை அடிப்படையாய் கொண்டுதான் இந்த ஈஸ்டர் பிறகு 1ஆம் தேதியை தவிர முதல் வாரத்தை தவிர நான் அந்த வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ நான் பிரசவத்தை 12 இல்லை. இந்த காலவெளியிலே என் வாழ்க்கையில் அந்த 3 அனுபவத்தும் உடையவனாக காணப்படும். ஆண்டவரே, ஒருவேளை கொஞ்ச நேரம் ஜெபம், இன்னும் கொஞ்சம் நேரத்தை அதிகப்படுது. ஆண்டவரோடு கூட இருக்கு. அரை மணி நேரத்தை 1 மணி நேரம் ஆக்குங்க. டைம் ஒதுக்குங்க. நான் சொல்றேன், வாசனத்துப்படி செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த வருஷத்துல எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போறா பார்க்க போறீங்க.
ஆண்டவரை குறை சொல்றதில்லை, மற்றவங்களை குறை சொல்றதில்லை. அவங்க எனக்கு தரல, இவங்க அப்பா படிக்க வைக்கல, அவர் எனக்கு இந்த காரியத்தை செய்யல, இவர் அப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு ஒவ்வொருவரையும் குறை சொல்றதல்ல. வாலிபன் சொல்லி கத்தரை தேடி பாருங்க, உங்களை கத்தர் எந்த விதத்துல உயர்த்துறாங்க பாருங்க. ராத்திரியை தான் சொல்றேன், என் வாழ்க்கை பத்தனியா சபை வாழ்க்கை பத்தனியா விசுவாச ஒவ்வொரு வாழ்க்கையை பத்தனியா மாறிடுச்சுன்னா எத்தனை குடும்பங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆண்டு முடியும் எல்லாமே துணித்து ஆராய்ச்சி போட்டு மூணு நேரத்தை சொல்லிக்கப்பட ஆண்டு ஏதாவது துணுக்கு நான் சேவை செய்யப்பட ஆண்டு ஜெபி போகிறோம். நான் இப்ப தேவனுடைய வார்த்தை சத்தத்தை உயர்த்தி மூணு பலத்தோடு உணவு பிரசனம் நேரம் யாரும் வாய அமைதியை மூடிட்டு நேரமில்லை. இந்த சத்தத்தை உயர்த்தி சொல்வதில் வாலிபர்கள் ஆண்டவர் நோக்கி இந்த நாள்ல நீங்க எடுக்கிற தீர்மானம் நான் சொல்றேன். ஒரு நாள்ல நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் எடுத்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் எந்த பெரிய மேன்மையை தேவன் தந்திருக்கிறாரு, இவ்வளவு பேருக்கு நான் ஆசீர்வாதமா கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா மாத்திட்டாரு அப்படின்னு நீங்க திரும்பி பார்க்கணும், நன்றி சொல்றீங்க. அப்படி இல்லைன்னா உங்க வாழ்க்கையில வருத்தப்பட வேண்டாம், அந்த வேண்டாம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு எல்லா சின்ன பிள்ளைங்க வாயில திறந்து சொன்ன இவ்வளவு நேரம் சத்தம் போட்டுருக்குது. நீங்க வாயத்தனை ஜோபம், இது உங்களுடைய நேரம். நீங்க ஆண்டோடு பேச ஏன் டைம்ல தேவனோடு சொல்ல போற நேரம். எல்லா ஜோபம் ஆரம்பி ஆகும், எல்லா வாயத்தை ஆண்டோடு ஜோபம் பண்ணுங்க. வாழ்க்கை பத்தான தீர்மானிக்கிறோம் சொல்லுவோம். ஆசையெல்லாம் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கை பத்தானியா மாற வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கை பத்தானியாய் மாறாண்டு பத்தானியா ஒவ்வொரு வாழ்க்கை மாறும். எல்லா வாழ்க்கை கேளுங்க, ஆண்டோட கேளுங்க, கிருபையை கேளுங்க. ஆண்டோட புதிய கிருபை தரட்டும், மாறுதலை தேவன் வாழ்க்கையை ஏற்படுத்தட்டும், மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். இதுவரை மக்களுக்கு பாரமா இருந்திருக்கலாம், இது பாரமா இல்ல, ஆசீர்வாதமாய் மாற போகாண்டவர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மற்றவர்களை குறித்து எழுதி நகையாடி இருக்கலாம், இனி அப்படி அல்ல ஆண்டவரே சொல்லுவோம். ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா, உங்களை துதிப்பேன் ஆண்டவரே. நீ துதிக்கிற துதி எப்பொழுது இருக்க மாட்டா, நீ ஆராதிப்ப ஆண்டவரே. உன்னோடு வேத வாசிகள் ஜனத்தை அதிகமாக நேரத்தால் சமர்ப்பிக்க போற ஆண்டவரே, என் நேரத்தை அதிகரிக்க போற ஆண்டவரே, உனக்கு ஊழியம் செய்ய போற ஆண்டவரே, சுவிசேஷம் சொல்ல போற, ஜெபிக்க போற, பசுத்தவான் செய்த ஊழியம், இன்னும் சபை ஊழியம் ஆண்டவரே, உதவி காட்டி ஊழியத்துல நான் பங்கு வர போற ஆண்டவரே, இதை நான் நிறைவேற்றுவாப்பா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நீங்க ஸ்தோத்திரமாப்பா. ஹல்லேலூயா. ஓரா பல்லா கதா ரபா ஷபா ரபா லா கதா ரமா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே அர்ப்பணிக்கிறோம் சொல்லு ஆண்டவரே, நீங்க அதற்கென்று அர்ப்பணிக்கிறோம். வாழ்க்கை பெத்தானியாய் மாறட்டும், பெத்தானியா நானுடைய வாழ்க்கை நானுவாய் மாறட்டும் ஆண்டவரே. நீங்க யாராயிருந்தாலும் சரி ஆண்டவரே, வாழ்க்கை மாறட்டுமாப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றில்லை. ஆண்டவர் எல்லாருக்கும் செய்ய முடியும். சிறு பெத்தானியா தான், சின்ன பெத்தானியா பெத்து தேவன் தரிசனமான இடம் எபிரோன். ஆண்டவர் ஆண்டவர் தாவியை பார்த்து எபிரோன் சொன்ன இடம் பெத்தல். இப்படியாய் பல இடத்தை பார்க்கிறோம். மேன்மையான எருசலேம் தேவாலயம் உள்ள இடம். ஆண்டவர் சின்ன கிராமம் பெத்தானியா, அதை உதாசனப்படுத்தணும். கத்தனம் யாரை உதாசனப்படுத்துகிற கத்தர் அல்ல, யாரை அற்பமாய் எண்ணுகிற கத்தர் அல்ல. மனிதனோடு அற்பமாய் எண்ணி இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில் வேலைப்பட்டவர்கள் இருக்குமானா தேவனை விசேஷத்தை செய்ய விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா வாயத்தை ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவாமா, எல்லா வாயத்தை ஸ்தோத்திரம் பண்ணு, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணு. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ கிருபை பெறுவோம், எல்லா வாயத்தை ஸ்தோத்திரம் பண்ணு, சத்தத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணு. தேவ கிருபை தேவ கிருபை தேவ கிருபை நமக்கு தேவ கிருபை உண்டாகட்டும், தேவ கிருபை உண்டாகட்டும். ஓரா பல்லா கதா ரபா ஷபா ரபா லா கதா ரமா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ துதிக்கிறோமாப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரமாப்பா. இந்த காலங்களிலே எல்லாம் அப்படியே அர்ப்பணித்து ஆண்டவரே நமக்கு உகந்த தூய பலியாக காலம் ஒப்புக்கொடுப்பா. மூன்று காரியங்களை முடிப்பதற்கு இந்த பலியாக பலிபடத்தில் என்ன அர்ப்பணிக்கிறோம். என்ன இனிமேல் வாழ்வு தனியாவாக வாழ்விற்கு ஒத்தானியாவின் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையை காண்பதற்கு ஆத்தோடு நடத்தல பால் சொல்லுங்கள்.
சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உயிர்த்தெழுந்த பின்பு நீ சொன்ன காரியங்கள், நீ செய்த காரியங்கள் எல்லாம் மிக முக்கியமானது. அதற்காகவே நீ உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் இந்த உலகத்திலே நீ இருக்கிறாய். அதற்கான நாட்களில் சில காரியங்கள் கவனித்து வந்தது. இன்றைக்கு பரமேறி போன நாளிலே நிறைவேற்ற இந்த காரியம் மிக முக்கியமானது என்பதை சும்மா போன அன்போடு எங்களுக்கு ஒரு பாடத்தை போதிக்கூடிய காரியத்தை செய்திருக்கிறோம். நாங்கள் ஆசிரியக்கப்படும் மாத்திரம் அன்போடு மற்றவர்களுக்கு ஆசிரியக்கப்படுவதற்கு நாங்கள் ஆசிரியத்தின் ஊற்றாக காரணராய் காணப்படுகிறாய். எங்களை, எங்கள் வீட்டை, சபையை பயன்படுத்துவதற்கு வைத்து ஆசிரியக்கப்பட்டவர்களாப்பா. உலகங்களுக்கு, உலகத்திற்கு, தேசங்களுக்கு இல்லைன்னா இருளிலே, அந்தகாரத்திலே, பாவத்திலே முழுகி போய்ப்பாண்டவரே. பெரிய கரியா பயன்படுத்தினீர். போல எங்கள் குடும்பத்தாருக்கு, எங்கள் நண்பர்களுக்கு, எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு எங்கள் ஆசிரியமா மாற்றங்களை காணப்பட்ட அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எப்பொழுதும் துதித்து ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கட்டும். உன்னோடு செலவழிக்கிற நேரத்தை இன்னும் நாங்கள் அதிகப்படுத்த காண்கிறோம். உன்னோடு நாங்கள் நேரத்தை செலவழிக்க முடியும். சில ஐக்கியத்தை முக்கியப்படுத்தட்டும், மற்றவர்கள் ஐக்கியத்தை முக்கியப்படுத்தட்டும். ஜபத்தில் வேத வாசிக்கணும், படித்திருக்கட்டும். அன்போடு இந்த விதத்தில் ஆயிரம் சேவை செய்வதை செய்ய வேறாயிரத்தில் வேறு ராஜ்யத்திற்கு சபை கொடுத்த காரியங்கள், சபை ஊழியர் கொடுத்த காரியங்கள் செய்ய 3 அனுபவங்களும் தனிப்பட்ட வாழ்க்கை நன்மாய் மாறட்டும், குடும்பத்தின் நன்மாய் மாறட்டும், சபை நன்மாய் மாறட்டும். வாஞ்சிப்பதெல்லாம் உங்க இலங்கையத்தில் இடம் பிடிக்க நன்றி. மற்றொரு இடத்தை இடம் பிடிக்கணும்னு சொல்லி எவ்வளவோ செய்றாங்கப்பா. தேவனாகிய கர்த்தர் நிர்வகிக்கிற இடம் பிடிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை செய்யும். வாழ்க்கை மாறும். படிப்பு கொடுத்தோம், எல்லா விஷயத்தையும் கூட எல்லா துறை பாதுகாத்துவோம். ஜூன் மாதத்தை ஆசிரியத்தாங்க பிரேமிக்க பொறுப்படுங்க. கல்லாத விஷயங்களை இணைந்துட்டாங்க. நேரங்களை போக்கடிக்கிற காரியங்கள், தேவனின் வார்த்தை அசால்ட்டாக எண்ணுகிற எண்ணங்கள், வசனத்தை பொறுக்குகிற எல்லா சத்துடைக்கிறதும் முற்றுமாய் அழிக்கப்படுவதாக. கேட்ட வார்த்தைகள் 100 விசுவாசத்தை பலம் தரத்துக்கு நான் உதவி முடியாச்சுக்கிறோம். ஆசிரியர் மாலை ஜபத்தை மேல் ஆசிரியர் நமக்கு சில வீட்டை நினைத்தது இயேசுவின் நாமத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவினுடைய பாதரும் பராமரிப்பும் நம் யாவரோடும் இருப்பதாக.